அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரியராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். ஃப்ரைடேயுடைய ப்ரெடிக்ஷன்ஸ்லேயே நம்ம கிளியராக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஐடி செக்டார் நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. ஸோ சம்திங் கோயிங் டு ஹேப்பன், இட் மேபி நமக்கு ஒரு ஒன் சைட் ரேலியாக கூட இருக்கலாம் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். கம்ப்ளீட்டாக மோர் தென் 200 பாயிண்ட்ஸ் நிஃப்டியும், மோர் தென் 500 பாயிண்ட்ஸ் நமக்கு பேங்க் நிஃப்டியும் இன்றைக்கி ஒரு மொமெண்டம் கம்ப்ளீட்டாக ஒரு ஒன் சைட் ரேலி அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அண்ட் நம்மளுடைய நம்பர்ஸ் எல்லாமே ஈவன் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட இந்த ஃபஸ்ட்டு 26 150 52 அப்படிங்கிற லெவல்ஸ்க்கு மேலே சஸ்டெயின் ஆக முடியாமல் அதுலேருந்து ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. மல்டிபிள் டைம்ஸ் செகண்ட் லெவல்ஸ்லேயே 26,090.35 அப்படிங்கிற லெவல்ஸ்லேயே மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆகியிருந்தாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னாலும் இதனுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணும் பொழுது ஈவன் இந்த இடங்கள் நமக்கு ஹை கட் ஆகிட்டு ரிவர்சல் ட்ரேடில் நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம கேப்சர் பண்ணியிருந்துக்கலாம் பேஸ்ட் ஆன் த டைமிங் கேண்டில். இப்போ பேங்க் நிஃப்டி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் நிஃப்டியும் சரி, பேங்க் நிஃப்டியும் சரி, சென்செக்ஸும் சரி நமக்கு டவுன் சைட் தேர்ட் லெவலுக்கும் நமக்கு அபோவே இந்த கீழே நமக்கு மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அண்ட் இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. மார்க்கெட் ஓப்பன் ஆனதே இந்த இடங்கள் ஓப்பன் ஆகிருந்தாங்க. ஈவன் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட 59,703.3 அப்படிங்கிற லெவல்ஸில் மார்க்கெட் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் இதுலேருந்தே ஒரு ஃபால், கம்ப்ளீட்டாக ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஈவன் ஒரு நம்பர்ஸுமே நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்டாக இருந்தாங்க. ஈவன் இந்த நம்பர்ஸ் படி நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு ஃபால் அப்படிங்கிறது நம்ம கேப்சர் பண்ணியிருந்துடலாம். ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் அண்ட் செகண்ட் டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னாலும் ஹை கட் ஆகிட்டு ரிவர்சல் ட்ரேடில் நமக்கு நல்ல பாயிண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. இது சென்செக்ஸினுடைய 5 மினிட் சார்ட்டு. மார்க்கெட் இந்த இடங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் சொன்னபடியே ஒரு நம்பர்ஸும் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்டாக இருந்தாங்க. ஈவன் இது மாதிரியான ஒரு ஃபாலில் கூட டைமிங் கேண்டிலாக இருக்கட்டும் இல்லை நம்பர்ஸாக இருக்கட்டும் அதன்படி நம்ம ஒரு ட்ரேட் இனிஷியேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். ஒரு நம்பர்ஸும் நமக்கு ஒரு சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்டாக இருக்காங்க. நல்ல ஒரு ஃபால், கம்ப்ளீட்டாக ஒரு ஒன் சைட் ரேலி அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, நமக்கு சென்செக்ஸ் மூன்றுமே அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எக்ஸ்பெஷலி நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட்லேயே நம்ம இன்னைக்கு எடுத்த ஒரு ஸ்டாக் ஆப்ஷன் கால் பிடிஎல் நம்ம எடுத்திருந்தோம். கம்ப்ளீட்டாக ஒரு மொமெண்டம், அதாவது மோர் தேன் 5%, 5.9 ஆல்மோஸ்ட் 6%. அண்ட் ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற கம்பெனியுமே மோர் தேன் 5.5%. 2 days பிஃபோராக நம்ம போஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் நல்லா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். 2 days பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் மோர் தென் 5.5% இன்ட்ராடேயில். மந்த்லி எய்ம் பண்ணுறதே 5 to 10% நம்ம எய்ம் பண்ணும் பொழுது இன்ட்ராடேயில் நம்ம போஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் மோர் தென் 5.5% இன்ட்ராடேயில் கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இது மாதிரியான ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஆயிரம் மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும் பொழுது இது மாதிரியான கம்ப்ளீட்டான ஒரு ஃபால் உங்களால் கேப்சர் பண்ண முடியும். அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிற விஷயம் தான், இது மாதிரியான ஸ்டாக்ஸில் நீங்களும் ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களால் அதிகப்படுத்த முடியும். இப்போ இந்தந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண மீன்ஸ் 2 days பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ண வீடியோலேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க. அப்படின்னு என்ன ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பிஃபோராகவே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அண்ட் ஐடி செக்டார் நல்ல நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். பிஃபோராகவே நம்ம சேனல் ரொம்ப பிஃபோராகவே நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எப்போல்லாம் நம்ம அந்த ஐடி செக்டார் வாட்ச் லிஸ்ட்டில் வராங்களோ அப்போ சம்திங் கோயிங் டு ஹேப்பன், மேபி நமக்கு அது ஒன் சைட் ரேலியாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப பிஃபோராகவே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம அதை போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே. அண்ட் கம்ப்ளீட்டாக இன்றைக்கி மொமெண்டம் கேண்டில் அப்படின்னு நம்ம போஸ்ட் பண்ணுற இண்டெக்ஸாக இருக்கட்டும் இல்லை நமக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டினுடைய 15 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸினுடைய மொமெண்டம் கேண்டில் கம்ப்ளீட்டாக இன்றைக்கி நமக்கு ஒரு ஹை அண்ட் லோவாக ஆக்டாக இருந்தாங்க. அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள்.
இந்த மொமெண்டம் கேண்டில் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து அந்த மொமெண்டம் கேண்டில் போஸ்ட் பண்ணுறதுல இருந்து மார்க்கெட்டில் நம்ம ஒரு மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுமான ஒரு செட்டப். ஸோ அந்த மொமெண்டம் கேண்டில் வரும்பொழுது மட்டுமே நீங்கள் ஆப்ஷன் பைஸ் எஸ்பெஷலி வந்து ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது நல்ல பாயிண்ட் அப்படிங்கிறத கேப்சர் பண்ண முடியும். ஈவன் அது ஒரு ஹையாகவோ இல்லை அது ஒரு லோவாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் பேங்க் நிஃப்டி அந்த இடங்கள்லேருந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு நாம இன்னைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 26,200 புட் ஆப்ஷன் அரௌண்ட் 88 எடுத்தது. மோர் தென் 160 ஆர் 200 வரைக்குமே போயிருந்தாங்க. நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம இன்ட்ராடேயில் 26,200 புட்டும் சரி 26,000 புட்டும் சரி நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத கேப்சர் பண்ணியிருந்தோம். ஈவன் ஸ்டாக் ஆப்ஷனாக இருக்கட்டும் ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு மோர் தென் 2 செகண்ட் டார்கெட்டுக்கு அபோவே நமக்கு வந்து போயிருந்தாங்க. பிடிஎல் அண்ட் அதர் ஸ்டாக்ஸ் நம்ம ஹோல்ட் பண்ண ஸ்டாக் ஆப்ஷன்ஸ். அண்ட் ஈவன் 1 minute டைம் ஃப்ரே படி நம்மளுடைய டூல் வந்து கம்ப்ளீட்டாக இது 1 minute டைம் ஃப்ரே படி பிஃபோர் நமக்கு வந்து ஒரு 10:30 முன்னாடியே நமக்கு எக்ஸாக்டாக புல் பேக் கொடுத்த இடம் வந்து இதான். இதனுடைய ஹை எண்டோ மார்க் பண்ணி நம்ம டிடி இன்ஷீட் பண்ணும் பொழுது ஒரு சின்னதான ஸ்டாப் லாஸில் கம்ப்ளீட்டாக ஒரு ஃபால் அப்படிங்கிறது நம்ம கேப்சர் பண்ணியிருந்துடலாம். இது பேஸ்ட் ஆன் அவர் ஓன் டூல். அண்ட் சிஏஎம்எஸ் நம்ம என்டர் பண்ணது 17 அண்ட் மோர் தேன் 22 ஆர் 25 ஆர் 26 வரைக்குமே போயிருந்தாங்க. நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறதும் சிஏஎம்எஸும் சரி கேம்ஸ் அண்ட் பிடிஎல் அண்ட் அதர் ஸ்டாக்ஸ் நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிற அதர் ஸ்டாக்ஸுமே நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஈவன் அது ஹோல்டிங்காக இருந்தாலும் இன்ட்ரா டெய்லி இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபால் அப்படிங்கிறது இந்த ஆல் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அண்ட் எவ்ரி மொமெண்டம் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே. இது நம்ம ப்ரீவியஸாக வீடியோவில் வந்து கிளியராக அந்த ஒன் சைட் ரேலி அப்படிங்கிறத நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுலேருந்து இந்த வீடியோ கிளிப்ஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். இதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் எவ்ரிடே நம்ம போஸ்ட் பண்ணுற இந்த லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டலாக இருக்கட்டும் இல்லை இந்த மொமெண்டம் கேண்டலாக இருக்கட்டும் உங்களுடைய ட்ரேடிங்காக மட்டுமே. இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலில் பற்றின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் இப்படி லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த கேண்டில் அதாவது 5th கேண்டில் வந்து நமக்கு 5th டிசம்பர் இம்பார்ட்டன் அப்படின்னும் 26th நவம்பர் இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு பெரிய கேண்டில் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. 5th டிசம்பர் இம்பார்ட்டன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த ஒரு ட்ரெண்ட் டிசைட் பண்ணுறதுமான ஒரு கேண்டில் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 26th நவம்பரில் இருந்து மார்க்கெட் வந்து எந்த ஒரு டைரக்ஷனும் எடுக்காமல் இன் பிட்வீன் இதுக்குள்ளாகவே க்ளோஸ் ஆகிட்டு இருந்தாங்க. ஸ்டில் வந்து நமக்கு இந்த 26 அபோவும் க்ளோஸ் ஆகலை, 26 பிலோ நமக்கு க்ளோஸ் ஆகலை. அண்ட் அதற்குள்ளாகவே நமக்கு செகண்ட் டைமிங் கேண்டில் ப்ரீவியஸாக வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நம்ம அந்த மென்ஷன் பண்ண டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதையும் நீங்கள் பாருங்கள். அதாவது இந்த 26th உள்ளாகவே நமக்கு நெக்ஸ்ட் டைமிங் கேண்டில் வந்திருக்காங்க அப்படிங்கும்பொழுது அது இன்னுமே பவர்ஃபுல். அது மட்டும் இல்லாமல் இந்த 26க்குள்ளாக இந்த 5th டிசம்பருடைய கேண்டில் வந்திருக்காங்க. ஸ்டில் வந்து இந்த 5th கேண்டிலுடைய லோ கட்டாயி க்ளோஸாக இருக்கிறது அப்படிங்கிறது ஃபார் கன்ஃபர்மேஷன், ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் ஃபார் ஷார்ட் சைடு. அது மட்டும் இல்லாமல் இந்த லெவல் 26னுடைய லோ வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த லெவல்ஸையும் நமக்கு உடைத்து ஒரு க்ளோஸ் வைக்கும் பொழுது இதுக்கப்புறமாகவும் நல்ல ஒரு ஃபால் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அகைன் அண்ட் அகைன் சொல்கிற விஷயம் ஒன்று தான், நம்ம பிஃபோராகவே சொன்னபடி லாங் அப்படிங்கிறது இந்த 1st டிசம்பர் வந்து நமக்கு ஓப்பன் ஈக்குவல் டு ஹை, அது ஒரு குட் செட்டப் கிடையாது. இதுக்கப்புறமாக நமக்கு என்னதான் வந்து இந்த 5th கேண்டிலுக்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனாலும் அது ஒரு ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். பொசிஷனலாக நம்ம ஃபர்தராக லாங் போகிறது அப்படிங்கிறது வந்து இந்த கேண்டில் அதாவது 1st டிசம்பர் கேண்டிலுக்கு மேலே வந்து ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆகும் பொழுது மட்டுமே நமக்கு ஃபர்தராக லாங், அது வரைக்கும் நமக்கு லாங் ஃபார் பொசிஷனல் கிடையாது அப்படிங்கிறது கிளியராகவே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம், எஸ்பெஷலி ஃபார் நிஃப்டி. அண்ட் இன்னைக்கு வந்து இந்த டவுன் கட்டாய் க்ளோஸாக இருக்கிறது அப்படிங்கிறது இன்னுமே நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன். அகைன் அண்ட் அகைன் சொல்கிற விஷயம் ஒன்று தான், இந்த லெவல்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஃபார் 26th கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ. ஸோ இந்த லெவல்ஸ் வந்து நமக்கு 25,842.95 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவல். இதையும் உடைத்து க்ளோஸ் ஆகும் பொழுது மொமெண்டம் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி சொன்னபடி டிசம்பர் மந்த் நம்ம ஒரு இந்த லோ ஆர் ஹை, இந்த ஹை அண்ட் லோவை கட் ஆகும் பொழுது ஒரு ட்ரெண்டிங் மொமெண்டம் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாளையுடைய மொமெண்டம் படி பார்த்தீங்க அப்படின்னா கமாடிட்டியில் இருக்கிற க்ரூட் ஆயில் வந்து நமக்கு ஸ்டில் ஒரு ட்ரெண்டிங் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. நிஃப்டி ஃபியூச்சர்
கம்மிங் 2 டேஸில் வந்து அகெயின் நிஃப்டி ஃபியூச்சர் வந்து இன்றைக்கி 280 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் வித்தின் 2 டேஸில் வந்து 200 to 250 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி ஃபியூச்சர் எக்ஸ்பெஷலி நிஃப்டி ஃபியூச்சர் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. ஸோ நிஃப்டி ஃபியூச்சரை கொடுக்கும் பொழுது நிஃப்டிலையும் அதனுடைய இம்பாக்ட் இருக்கலாம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. இதனுடைய வேலிடிட்டி 2 டேஸில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து சென்செக்ஸினுடைய நல்லா நோட் பண்ணிக்கோங்க, சென்செக்ஸினுடைய இம்பார்ட்டன்ட் டேட். ஸோ இது மாதிரியான டேயில் வந்து நம்ம பிஃபோராகவே சொன்னபடி மல்டிபிள் டைம் சைக்கிளுடைய காம்பினேஷன் ஒரு டேட்டில் வருது அப்படின்னா அந்த டேயில் ஒரு பெரிய கேண்டில் வரதுக்கான வாய்ப்புகளோ இல்லை சின்னதான கேண்டிலாக இருந்தாலும் எப்போ வந்து அந்த ஹை அண்ட் லோ பிரேக் பண்ணுறாங்களோ அப்போ ஒரு பெரிய கேண்டில் வரதுக்கான வாய்ப்புகளோ, அப்படி இல்லை அப்படின்னாலும் சரி, இல்லை பெரிய கேண்டிலாக இருந்தாலும் சரி, சின்ன கேண்டிலாக இருந்தாலும் சரி, அந்த ஹை அண்ட் லோ வந்து கம்மிங் டேஸில் ட்ரெண்டை டிசைட் பண்ணுறதுமான ஒரு கேண்டில். சென்செக்ஸினுடைய ட்ரெண்ட் அப்படிங்கிறது நாளையுடைய கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி எந்த பக்கம் பிரேக் ஆகிறாங்களோ அந்த பக்கம் நம்ம இனிஷியேட் பண்ண பொழுது ஒரு ட்ரெண்டிங் மூவ் கேப்சர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நாளைக்கு நமக்கு சென்செக்ஸினுடைய இம்பார்ட்டண்டான டேட் இருக்கு. நாளைக்கு நமக்கு நிஃப்டியினுடைய வீக்லி எக்ஸ்பீரியம் இருக்கு. க்ரூட் ஆயில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்ல வராங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து வரும் பொழுது டியூஸ்டே ஆர் வெனஸ்டேல நமக்கு அகெயின் ஒரு ரேலி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. லாங் ஆர் ஷார்ட் அப்படின்னு நம்ம பொசிஷனல் ட்ரேடர்ஸ் வந்து இந்த 5th டிசம்பருக்கு மார்க்கெட் கீழே இருக்க வரைக்குமே ஷார்ட், நோ லாங். லாங் அப்படிங்கிறது பொசிஷனலாக இந்த 5th கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் ஆகும் பொழுது ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன், 1st டிசம்பர் கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் ஆகும் பொழுது ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் ஃபார் லாங். பட் ஆஸ் ஆஃப் நோ லாங். இன் பிட்வீன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இன் பிட்வீன் அந்த 26க்குள்ளாக மார்க்கெட் இது மாதிரியாக கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அகைன் அந்த 5th டிசம்பர் கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறது ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் ஃபார் ஷார்ட், நோ லாங். இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து லாங் ஆர் ஷார்ட் அப்படிங்கிற எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம். நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும்பொழுது அந்தந்த இடங்கள் மட்டுமே நம்ம ரியாக்ட் பண்ணலை நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது நம்மளால கேப்சர் பண்ண முடியும். பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பிஃபோராகவே நம்ம சொன்னபடி இந்த 25th கேண்டில் வந்து 25th நவம்பருடைய கேண்டில் வந்து ஸ்டில் வந்து ஹோல்ட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு குட் சைன். நம்ம நிஃப்டியில் சொன்னபடியே கம்பேர் த நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க கம்பேர் த நிஃப்டி. ரீசன் வந்து இந்த ஆல் டைம் சைக்கிள் என்னென்ன டைம் சைக்கிள் இருக்கோ அந்த டைம் சைக்கிளுக்கு பிலோ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது நிஃப்டி. ஸோ வீக்கான ஒரு சுச்சுவேஷன். பட் பேங்க் நிஃப்டி ஸ்டில் வந்து இந்த 25th நவம்பருக்கு கீழே க்ளோஸ் ஆகாத வரைக்குமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. பட் ஒன்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஒன்ஸ் வந்து இந்த லெவல் 59,000 ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. 59,166.15 அப்படிங்கிற லெவல்ஸ்க்கு கீழே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆகும் பொழுது ஃபர்தராக நமக்கு 58,746.20 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லை இதுக்கப்புறமாக நெக்ஸ்ட் வீக்ல வந்து நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டேட் ஃபார் பேங்க் நிஃப்டி இருக்கும். ஸோ அதுக்கு அதனுடைய கேண்டிலுடைய ஹையில் வந்து நமக்கு ஒரு ட்ரெண்ட் டிசைட் பண்ணுறதுமான ஒரு டேட். ஸ்டில் 25th நவம்பருக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகாத வரைக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹோப் அப்படிங்கிறது இருக்குது. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிஃப்டியில் சொன்னபடியே நாளைக்கு நிஃப்டினுடைய வீக்லி எக்ஸ்பீரியம் இருக்குது. சென்செக்ஸினுடைய மல்டிபிள் டைம் சைக்கிளுடைய காம்பினேஷன், க்ரூட் ஆயிலுடைய இம்பாக்ட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி ஃபியூச்சர் வித்தின் 2 டேஸில் ஒரு மொமெண்டம் கொடுப்பதற்கான பாசிபிள் இதெல்லாம் சேர்ந்து வரும் பொழுது பார்க்கலாம் அது எந்த அளவுக்கான ஒரு மொமெண்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டினுடைய 9th டிசம்பர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டினுடைய 9th டிசம்பர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது சென்செக்ஸினுடைய 9th டிசம்பர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 9th டிசம்பர். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஆயிலோ மார்க் பண்ணி நீங்கள் டேர் இனிஷியேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களால் அதிகப்படுத்த முடியும். நம்ம டூல் பேஸ்டாக டேர் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 minute, 3 minutes இல்லை 5 minutesல வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே போதுமானதாக இருக்கும். இது ஒன்லி ஃபார் த மெம்பர்ஸ். செக்டர் டு ஃபோக்கஸ் ஃபார் 9th டிசம்பர் ஆட்டோ செக்டர், கன்சம்ஷன், எஃப்எம்சிஜி, இன்ட்ரா செக்டர் இது எல்லாமே நான் ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இதில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 minutes படி நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் கேண்டில் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 2 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி டேர் இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறது லாஸ்ட் ஃப்ரைடே போஸ்ட் பண்ண வீடியோவில் வந்து கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஈவன் எவ்ரி ஃப்ரைடே நம்ம போஸ்ட் பண்ணுற வீடியோலையும் சரி, இல்லை
மேபி சாட்டர்டே ஆர் ஃப்ரைடேல போஸ்ட் பண்ணுற வீடியோவில் கிளியராக அந்த டைமிங் கேண்டில் எப்படி ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்துட்டு அகைன் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அகைன் வந்து நம்ம சொல்கிற ஒரே ஒரு விஷயம், வீடியோஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து அதர் லாங்குவேஜஸில் இருக்குது. மேபி நமக்கு இங்கிலீஷில் வருது அப்படின்னா அந்த செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் ஒரிஜினல் லாங்குவேஜ் தமிழ் அப்படின்னு இருக்கும், நீங்கள் அந்த செட்டிங்ஸில் போயிட்டு வீடியோவில் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய ஓன் லாங்குவேஜ் தமிழ் லாங்குவேஜில் வரும். இல்லை உங்களுக்கு அதர் லாங்குவேஜில் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அதர் லாங்குவேஜ் சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். பட் சம் வியூவர்ஸ் வந்து கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து லாங்குவேஜ் ஸ்டில் வந்து நமக்கு இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் மறுபடியும் சொல்கிற விஷயம், செட்டிங்ஸில் போயிட்டு ஒரிஜினல் ஆடியோ லாங்குவேஜை நீங்கள் ஆடியோ செட்டிங்ஸில் போயிட்டு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜில் வந்துடும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இனிமேல் எங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கிரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.